நாளைக்கு மறுமையில் நம்ம அல்லாஹ்வை சந்திக்கணும். அல்லாஹ்விடத்தில் அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். நமக்கு விசாரணை இருக்கு. இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். அல்லாஹ் சொல்ற, நான் உங்களை விசாரிக்கத்தான் போகிறேன், விசாரணை நெருங்கிருச்சு, நீங்கள் மறதியில் இருக்கிறீர்கள், அலட்சியத்திலே இருக்கிறீர்கள். மக்களுக்கான விசாரணை நெருங்கிவிட்டது, அவர்களோ அலட்சியத்திலே கவனக்குறைவிலே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா விசாரிப்பான். ரொம்ப நுணுக்கமாக அல்லாஹு தஆலா விசாரிப்பான். ரொம்ப நுணுக்கமாக அல்லாஹ் விசாரிப்பான். வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி வனுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா. நம்ம இந்த துன்யாவில் குழந்தைய பிறந்து உழுகிறோம்ல, அப்போ பிறந்து உழும் பொழுது மலக்கு ஒருத்தர் வருவார். வந்து நம்ம கழுத்தில் ஒரு கிதாப், ஒரு புக்கை மாட்டிட்டு போயிடுறாராம். அடுத்து வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃபஅலூன். 2 மலக்கு அல்லாஹ் அனுப்பி வச்சிடறான். ஒரு மலக்கு வந்து என்ன செஞ்சுட்டு போயிடுறாரு? என்னமா செஞ்சாரு? கழுத்தில் புக்கை மாட்டிட்டு போயிட்டார். தாயத்து மாட்டிட்டாதீங்க யாரும், புரியுதா? தாயத்து ஷிர்க். தாயத்து எங்கே கொண்டு போய் விட்டுரும்? ஷிர்கில் கொண்டு போய் விட்டுரும், இணை வைத்தல். அடுத்து அல்லாஹ் தஆலா யார் அனுப்புகிறான்? 2 மலக்கு. அவங்க பேர் என்ன? கிராமன் காத்திபீன், எழுதக்கூடிய கண்ணியமான வானவர்கள். அந்த மலக்கு என்ன செய்வாங்கன்னா, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நம்ம பேசுகிறதெல்லாம் எழுதுவாங்க. பேசுகிறதையே எழுதுறாருன்னா பார்க்கறது, கேட்கறது, செய்கிறது, நடக்கிறது, குதிக்கிறது, பிடிக்கிறது எல்லாத்தையும் எழுதி வச்சிருவார். அந்த மலக்கு என்ன செய்வாருமா? என்ன செய்வார்? எல்லாத்தையும் எழுதிடுவார். நம்ம மௌத்தா போன உடனே அந்த எழுது வந்து மாட்டினார்ல மாணவர், அதை சுருட்டி எடுத்துகிட்டு போயிடுவார். அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்பட்டோம். இன்ன கிதாபல் அப்ராரி லஃபீ இல்லியீன் வமா அத்ராக மா இல்லியூன். சூரா அல் முத்தஃபிஃபீன்ல ஓதுறீங்கல்ல, யௌம யக்கூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன் கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபீ சிஜ்ஜீன் வமா அத்ராக மா சிஜ்ஜீன். நல்லவர்களுடைய புத்தகத்தை கொண்டு போய் இல்லியீனில் வச்சிருவார். பாவிகளுடைய புத்தகத்தை கொண்டு போய் சிஜ்ஜீனில் வச்சிருவார். நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் அடியான் வருவான். வந்தவொடனே, வாடா இன்னாருடைய மகன் இன்னாரே வாடா. எங்கே ஓடுவீங்க? எங்கெங்கே ஓட முடியும்? எங்கேயும் ஓட முடியுமாம்மா? இந்த பூமி அழிக்கப்பட்டு விடும், வேறு ஒரு பூமி உருவாக்கப்பட்டு விடும். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத்து வபரஸூ லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். வானங்கள் வேறு வானங்களாக மாற்றப்பட்டு, பூமி வேறு பூமியாக மாற்றப்பட்டு, எல்லாம் ஓப்பன், ஒரே திடலாக சம மைதானமாக ஆக்கப்பட்டு விடும். பூமி அப்படியே பித்தளையாகிவிடும். இந்த சூரியன் அழிக்கப்பட்டு இதை விட பயங்கரமான சூரியன் 1 மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். காட்சியே வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு லட்சம் மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெயிலையே இந்த மண்ணு பூமியில் தாங்க முடியலையே. மேகத்தை கடந்து அவ்வளவு கடந்து ஃபில்டர் ஆகி வருது வெயில். நாளைக்கு எதுவுமே இருக்காது, செம்பு பூமி. 1 மைல் தூரத்தில் சூரியனை கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்தியிருப்பான். அதுவும் இதை விட பயங்கரமான சூரியனாக இருக்கும். இந்த சூரியனை அழிச்சிருவான் அல்லாஹ் தஆலா. இதை ஷம்சு குவ்விரத், இந்த சூரியனை ஒளிமங்க வச்சு இது அழிக்கப்பட்டு விடும். அது வேற சூரியன். அப்போ அந்த வானவர்கிட்ட அல்லாஹ் சொல்லுவான், அந்த மனுஷனை பிடிச்சி அவனுடைய அமல்கள்லாம் எழுதி வச்சிங்கல்ல, அந்த புக்கை அவன் கையில் கொடுங்கன்றுவாங்க. யார் சொல்லுவா? யாருமா சொல்லுவா? அல்லாஹு தஆலா சொல்லிடுவான். கூப்பிடுவான், வாடா இன்னாருடைய மகனை இன்னார் வாடா. இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா. உன்னுடைய புத்தகம் தான் இது. பேர் பாரு இருக்குதா? உன் பேர் எழுதியிருக்கா? எழுதியிருக்கு. படி, நீ செஞ்சதெல்லாம் இருக்கா இல்லையா? கஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா.
உன்னை விசாரிப்பதற்கு நீயே போதுமானவன். நீயே படிச்சுட்டு நீ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதியானவனா நரகத்துக்கு போகிறதுக்கு தகுதியானவனான்னு நீயே எனக்கு முடிவு சொல்லிட்டான்ருவான் அல்லாஹ் தஆலா. புரியுதாம்மா உங்களுக்கு? ஒரு ஆளை கற்பனை பண்ணிக்கோங்க. அவர் கையில் அவர் செஞ்ச செயல்கள் எல்லாம் எழுதி அவர் கையில் கொடுத்தாச்சு. நீங்கள் படிங்க, நீங்களே முடிவு செய்யுங்க நீங்கள் பாஸா ஃபெயிலான்னு சொல்லி. எப்படி பாஸா ஃபெயிலான்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணுங்கப்பா. நீனே மார்க் போடு. நீ செஞ்சதில் நல்லது எவ்வளவு கெட்டது எவ்வளவுன்னு எல்லாம் இருக்கு, நீ முடிவு பண்ணு அப்படின்னு அவர் கையிலேயே கொடுக்கப்படுது. அவர் படிக்கிறார். அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுறான். முந்தியது பனி இஸ்ராயீல், இப்போ சொல்றது அடுத்து சூரா கஹ்ஃப்ல. மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா وَوَجَدُوا مَا عَمِلُوا حَاضِرًا وَلَا يَظْلِمُ رَبُّكَ أَحَدًا. அந்த மனுஷன் பார்ப்பான், இப்படி படிப்பான், ஐயோ கத்துவான், கதறுவான், இது என்ன புத்தகம் இது? நான் செய்த சிறிய பெரிய பாவங்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் இதில் எழுதப்பட்டு விட்டனவே, எனக்கு வேணாம் இந்த புக்குமா. தூக்கி போட முடியுமா? தூக்கி போட முடியுமாமா? சொல்லுங்க. فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا وَيَصْلَى سَعِيرًا إِنَّهُ ظَنَّ أَنْ لَنْ يَحُورَ. இப்படிப்பட்டவனுடைய கையை உடனே அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு கட்டளையிடுவான், இவன் கையை பின்னாடி கட்டி விலங்கு போடுங்கன்னு சொல்லிட்டு. பின்னாடி கட்டி விலங்கு போட்டுருங்க. எப்படி தெரியுமா விலங்கு இருக்கும்? கை விலங்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க சூரா அல் ஹாக்கால. ثُمَّ فِي سِلْسِلَةٍ ذَرْعُهَا 70 ذِرَاعًا فَاسْلُكُوهُ خُذُوهُ فَغُلُّوهُ ثُمَّ الْجَحِيمَ صَلُّوهُ ثُمَّ فِي سِلْسِلَةٍ ذَرْعُهَا 70 ذِرَاعًا فَاسْلُكُوهُ إِنَّهُ كَانَ لَا يُؤْمِنُ بِاللَّهِ الْعَظِيمِ. அவனுக்கு கை விலங்கு போடுங்க, கழுத்து விலங்கு போடுங்க, கால் விலங்கு போடுங்கன்றான் அல்லாஹ் தஆலா. கழுத்தில் அரிகண்டம், இந்த கழுத்து சுளுக்கு விழுந்தவங்க இப்படி கழுத்தில் இப்படி மாட்டிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இரும்புல கொண்டு வந்து பழுக்க நெருப்புல, நரக நெருப்புல, பல்லாயிரம் ஆண்டுகள் நெருப்பிலே சூடு காட்டப்பட்ட அந்த இரும்பு வளையம் கொண்டு வந்து கழுத்தில் மாட்டப்பட்டு கழுத்து இப்படி இருக்கும். அவ்வளோதான். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா ஸிராத்தின் முஸ்தகீம் தன்சீலுல் அஸீஸிர் ரஹீம். அடுத்த ஆயத்தை சொல்லலாம். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். அவங்களுடைய கழுத்தில் அந்த அரிகண்டத்தை போட்டு அப்படியே ஃபிட் பண்ணுவோம். அப்புறம் கை நரகத்திலிருந்து சங்கிலி கொண்டு வரப்படும். அந்த சங்கிலியை வாய்க்குள்ளார விட்டு, சங்கிலியை நரக நெருப்பில் சூடு காட்டப்பட்ட அந்த சங்கிலியை வாய்க்குள்ளார விட்டு மனிதனுடைய பின்பக்கமாக எடுக்கப்பட்டு அவனுடைய 2 கைகளும் கட்டப்பட்டு கால்களும் கட்டப்பட்டு விடும். அல்லாஹ் சொல்லுவான் கடைசியில், இந்த பாவியுடைய கதை முடிஞ்சிச்சு, மலக்குகளை இவனுடைய உச்சி முடியையும் உள்ளங்காலையும் பிடிச்சி தூக்கி நரகத்தில் எறிங்கன்னு சொல்லிட்டு ஃபயூகது பின்னவாசி வல் அக்தாம். அவனுடைய உச்சி முடியையும் உள்ளங்காலையும் பிடித்து மலக்கு தூக்கி வீசுவார். எங்கே? நரகத்திலே. ஹாதிஹி ஜஹன்னமுல்லதி யுகதிபு பிஹல் முஜ்ரிமூன் யதூஃபூன பைனஹா வ பைன ஹமீமின் ஆன். டேய் இந்தடா நரகம் பார்த்துக்க, உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சுல, பயந்தியா நரகத்தை நீனு? இப்போ பார்த்துக்க நரகத்தை. இதில் தான் ஒரு பக்கம் கொதிக்கக்கூடிய கொதிநீர், இன்னொரு பக்கம் நெருப்பு, இந்த ரெண்டுத்துக்கு இடையில தான் நீ சுற்றிக்கிட்டு இருக்கணும்.